26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. உணவுல நான் நிறைய விஷயம் மாத்துறேன், இருந்தாலும் என்கிட்ட எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. என்னோட ஜாதகத்துல இந்த கிரகம் உச்சியில இருக்கு, இல்ல இந்த கிரகத்துடைய மாற்றத்தினாலதான் சர்க்கரை நோய் வருது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருடைய விமர்சனம் இருக்கு. இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்னவாயிருக்கு? போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணியிருக்கனோ அது இந்த ஜென்மத்தில் எனக்கு வியாதியா இருக்கு. எல்லா மருந்துகளுக்கும் மூலமான மருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம். எனக்கு ஒரு தலைவலி வந்ததுன்னு நான் உட்காந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கணும் இல்லையா சொல்லணும். இந்த சர்க்கரை நோய் உருவாகக்கூடிய நிலையை ஜாதகத்தில் கணிக்க முடியுமா, ஜோதிடத்தில் சொல்ல முடியுமானா சர்க்கரை நோய் மாத்திரம் இல்லை, எந்த நோய் உங்களுக்கு வரும்னு கண்டுபிடிக்க முடியாதது கூட ஜோதிடம் கண்டுபிடிச்சு. சுகருக்காகவே பிரத்யேகமாக ஏதாவது ஹோமம் பூஜைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட ஆயுள் விருத்திக்கு ஆயுஷ் ஹோமம் இருக்குது, நவகிரகங்கள்லாம் சரியாகணும்னா நவகிரகம் பண்ணுறோம், குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா சந்தான கோபாலகிருஷ்ணர், கல்யாணம் ஆனோமா சுயம்பர பார்வதி பண்ணுறோம். குரு பயிற்சிக்கு உண்டான நவகிரக ஹோமம் ப்ளஸ் சந்தான கோபாலகிருஷ்ணம், புத்திரபாக்கிய தரக்கூடிய சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் கோயம்புத்தூரில் மே 24, 25, 26 நடக்குது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஏஎல்பி ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நல்லது. ஜோதிடத்துல ஒரு சில விஷயங்களை இப்ப வரைக்கும் சொல்றாங்க, உடல் அப்படிங்கிற விஷயத்துக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னு. சுகர் அப்படிங்கிற விஷயம் இப்ப பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட இருக்கு அப்படிங்கிறத கேட்கும்போது, அவங்க பிறக்கும் போது அவங்களோட ஜாதகத்துல எந்த விஷயம் இருந்ததுன்னா பிறக்கும் போதே ஒரு குழந்தைக்கு வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இப்போ எல்லார்கிட்டையுமே இருக்கு. வயதானவங்களுக்கு மட்டும்தான் இந்த சுகர் அப்படிங்கிற விஷயம் இல்லை அப்படின்னு. உணவுல நான் நிறைய விஷயம் மாத்துறேன், இருந்தாலும் என்கிட்ட எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. என்னோட ஜாதகத்துல இந்த கிரகம் உச்சியில இருக்கு, இல்ல இந்த கிரகத்துடைய மாற்றத்தினாலதான் சர்க்கரை நோய் வருது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருடைய விமர்சனம் இருக்கு. இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்னவாயிருக்கும்? அதாவது பூர்வ ஜன்ம கிருத்தம் பாபம் வியாதி ரூபேண திருஷ்யதி, தத்சாந்திர் ஔஷதைர் தானைர் ஜபஹோமை சுரார்ச்சனைன்னு. இது ஆக்சுவலி ஆயுர்வேதத்தில் சொன்ன ஒரு ஸ்லோகம். போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணியிருக்கனோ அது இந்த ஜென்மத்தில் எனக்கு வியாதியா இருக்கு. அதுக்கு சாந்தியாக ஔஷதம். ஒரு காலத்துல ஜோதிடர்களே மருத்துவர்கள். யாருக்கு மருத்துவம் தெரியுமோ அவங்களுக்கு நல்ல ஜோதிடம் தெரியும், யாருக்கு ஜோதிடம் தெரியுமோ அவங்களுக்கு நல்ல மருத்துவம் தெரியும். அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து பார்த்து மெடிசன் கொடுத்துருக்காங்க. இந்த நாடி பார்க்கறது இந்த நாடி மாத்திரம் இல்லை, ஜோதிட நாடியும் படித்து இவங்களுக்கு எந்த கிரகம் வீக்காக இருக்குது இதெல்லாம் பார்த்து பரிகாரம் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம ஜோதிடத்தில் மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த கல் போட்டுக்கங்கன்னா ராசி கல்லாக அதை போட்டுக்கிறது அல்ல, உங்களுக்கு எது வந்து பாசிட்டிவ் அதிகமாக இருக்கோ அந்த கல்லை போட்டுக்கிறது, எது நெகட்டிவாக அதை போய் நோண்ட வேண்டாமே, அதுதான் நெகட்டிவ்னு தெரிஞ்சு உருவாக்க. அடுத்தது மந்திரம் அப்படிங்கிறதுல நம்ம ரிஷிகளாகட்டும் சித்தர்களாகட்டும் நிறைய மந்திரங்களை எல்லா விஷயத்துக்குமே உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ சாதாரணமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா நோய்களுக்கும் உண்டான ஒரே அருமருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம். ஏன்னா அதில் அந்த மந்திர கூட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அது உங்களுடைய 72,000 நாடிகள் இருக்குது உடம்புல. இந்த பக்கம் 36,000, இந்த பக்கம் 36,000. இந்த நாடிகளை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அளவில் விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயுர்வேதத்தை இந்த மருத்துவத்தை எழுதியவர் சரக்க சம்ஹிதை தான் எல்லாத்துக்கும் மூலமான மருத்துவ புக்கு. அவர் கடைசியில் எழுதுகிறாருன்னு ஒரு வாக்கியம் சொல்கிறார், எல்லா மருந்துகளுக்கும் மூலமான மருந்து விஷ்ணு சகஸ்ரநாமம். எனக்கு ஒரு தலைவலி வந்ததுன்னு நான் உட்காந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கணும் இல்லையா சொல்லணும், நமக்கு பொறுமை கிடையாது. அனாசின் அது எதையாவது போட்டு என்ன நம்ம இமீடியட்டாக சரி பண்ணி நான் சரியாயிடணும்னு நினைக்கிறோம். பட் விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மந்திரம் அப்படிங்கிற விஷயங்கள் ஒவ்வொரு பார்ட்டுக்கு, இப்போ கண்ணுன்னா சூரியன், இடது கண்ணுன்னா சந்திரன், தலைன்னா சூரியன், எலும்புன்னா சூரியன், இதயம் சூரியன்,
கணையம் சூரியன், வயிறு குரு, தோல் நரம்பு மண்டலம் சனி, உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்மமாக புரியாத விஷயங்களெல்லாம் ராகு கேத்து. நீங்கள் சாப்பிட்றது ராகு, வெளியேறது கேத்து. புதன் தொடு உணர்ச்சி, கேட்கும் உணர்ச்சி, பேசுறது, இதெல்லாம் புதன். சந்திரன் ரத்த ஓட்டம். அப்போ தான் இப்போ கன்னிராசி மீனராசிக்கெல்லாம், மீனராசி ரிஷபராசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் மேலே சனி பார்வை இருக்குது, அதனால் ரத்த ஓட்டத்தில் ப்ராப்ளம் வரும், கவனிச்சுக்குங்கன்னு சொல்கிறது. ப்ளஸ்ஸாக சொன்னது மீடியாவில் சக்ஸஸ் ஆவீங்கன்னு. அப்போ சனி வந்து யார் மேலே தொடர்பு கொள்கிறானோ அந்த கிரகம் குறிக்கக்கூடிய விஷயம் வந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்கும்னு. அப்போ மந்திரம் அப்புறம் மருந்து 3மே யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் ஒரு நோய்க்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஜோதிடமாக பார்த்தோன்னா சர்க்கரையை குறிக்கக்கூடிய கிரகங்களே குரு, சுக்ரன், சந்திரன், நீர் அழிவு, அதனால் நீர் கிரகமான சந்திரன். லீவர் இதுக்கெல்லாம் அதிபதி சூரிய பகவான், சூரியன். இந்த 4 கிரகங்கள் ப்ளஸ் ரத்தத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய், இது 5 கெட்டுதுன்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்போ குழந்தைகளுக்கே வருது அப்படின்னு சொன்னதுக்கு முதல் சொன்ன ஸ்லோகம் தான் பூர்வ ஜென்ம கிருத்தம் பாப்போம். அல்லது அந்த டிஎன்ஏல அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அம்மாவுக்கு இருக்கிறது, பாட்டிக்கு இருக்கிறது, தாத்தாவுக்கு இருக்கிறது. அது 2 வழியிலையுமே பார்க்கணும். 2 டிஎன்ஏல யாருக்காவது இருந்ததுன்னா அந்த விஷயம் வந்து இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா டைப் 1ங்கிறது குழந்தைகளுக்கு வரதா இருக்குது, டைப் 2 நார்மலி வருது. சர்க்கரை ஏன் வருது? கணையத்தினுடைய இயக்கம்னு சொல்கிறோம். கணையம் பாதிக்கக்கூடிய காரணங்கள் என்னோட உணவு முறை, அடுத்தது என் மனம். எங்கள் பல நோய்களுக்கு மூல காரணம் மனசு தாங்க. மனசு அழுத்தமாக ஆக 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 உடம்பு கெட்டு போய்ட்டு. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஒன்றா இங்கே கழுத்து வலி வரும், இல்லையா லேடிஸ்க்கு மேக்ஸிமம் இடுப்பில் வலி வந்துடும், ஜென்ஸுக்கு இங்கே இறங்கும் வலி. இது என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஆக்சுவலி உள்ள பிரச்சனை இல்லை, உன் மனசு தான் பிரச்சனை, இதை ரிலாக்ஸ் பண்ணிட்டேன்னு நீ சரியாகிடுவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தில் 6ஆம் பாவம் நோயை குறிக்கும், 8ஆம் பாவம் நோயை குறிக்கும், 12ஆம் பாவம் மருத்துவத்தையும் சொல்லும். ஆக்சுவலாக கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க, அந்த அம்மா இன்றைக்கி ஜெயிச்சிட்டு எம்எல்ஏ ஆயிடுச்சு. கேன்சர் நோயை அவங்க கிளியர் பண்ண முடியும் ஜோதிடத்தின் மூலம்னு சொன்னாங்க. ஹோமத்து மூலியமாக கிளியர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சிலது வந்து நம்பிக்கை தான். நம்பிக்கைக்குரிய விஷயங்களை வந்து தர்க்க ரீதியாக ப்ரூஃப் பண்ணவே முடியாது. ஜோதிடம் நம்பிக்கை, இது நீங்கள் அறிவியலாக ப்ரூஃப் பண்ணணுன்னா வாய்ப்பு குறைவு. ஆனால் சந்திரன் எல்லாத்தையுமே வாங்கி இங்கே அனுப்புகிறான், அதனால் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இது நம்பினீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டி. நம்மள என்ன ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடுங்க, அதை ஏன் போய் நோண்டுவாங்க. அந்த மாதிரி ஜோதிடராக இருந்தாங்க, அதனால் அவங்க சொன்னாங்க. ஏதோ சிலது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், நம்பிக்கை சார்ந்த எதையும் தர்க்க ரீதியாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சிலதை அப்படியே ஏற்றுக்கணும், அவ்வளோதான். நம்ம வீட்டில் எல்லாம் பெரியவங்கிட்ட ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டால் சொல்லியிருக்கு பண்ணிட்டு போம்பாங்க இல்லையா. ஸோ அப்படி தான் சில விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. சில விஷயங்களுக்கு நம்ம வந்து தர்க்க ரீதியாகவும் பதில் சொல்ல முடியும். ஸோ 6, 8, 12ஆம் பாவங்கள் ப்ளஸ் கர்மவினை, உங்களோட உடல்நிலை, இது எல்லாம் சேர்ந்து இந்த சர்க்கரை நோய் உருவாகக்கூடிய நிலையை ஜாதகத்தில் கணிக்க முடியுமா, ஜோதிடத்தில் சொல்ல முடியுமானா சர்க்கரை நோய் மாத்திரம் இல்லை, மருத்துவ ஜோதிடம்னே தனியாக ஜோதிடமே இருக்குது. எந்த நோய் உங்களுக்கு வரும்னு கண்டுபிடிக்க முடியாதது கூட ஜோதிடம் கண்டுபிடிச்சிடும். வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடும். உனக்கு இது இப்போ ஹார்ட்டில் பிரச்சனை வருது, இப்போ சொன்னேன்ல ரத்த ஓட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இன்பேலன்ஸ் இருக்கும், எதுக்கும் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துருங்கன்னு சொல்லிட்டா, பிரச்சனை இருந்ததுன்னா அதை நீங்கள் சரி பண்ணிட்டுருவீங்க. பிரச்சனை இல்லைன்னா ஓகே எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் நிம்மதியாக இருந்துடலாம். ஸோ வருமுன் காப்போங்கிற மாதிரி தான். சில நேரங்கள் கடைசியில் நீங்கள் போய் அட்மிட் ஆன பிறகு எங்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா பதில் கிடையாது. ஜோதிடம் முன்னறிதல் தான். முடிஞ்ச பிறகு 1 கோடி ரூபா லாஸ் பண்ணிட்டு வந்து ஷியாமலா எங்கிட்ட உட்கார்ந்தா ஷியாமலாவை நான் காப்பாற்ற முடியாது. 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா பண்ணாதேங்கிற வழி காமிங்க. நீங்கள் போய் உளுந்தாச்சு, அங்கேருந்து தூக்கி விடுன்னா ஜோதிடம் தூக்கி விடாது. இதில் எல்லாருமே நம்ம ஜோதிடம் என்ன மேஜிக் பண்ணிடும், இந்த சாமிக்கு போனோன்னு அப்படியே எனக்கு கொட்டும். உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு கொட்டும், இல்லைன்னா தேள் தான் கொட்டும். ஆனால் உங்களை நீங்கள் நிறைய பேருக்கு பார்ப்பீங்கல்ல சார், உங்களை அந்த மாதிரி தேடி வராங்களா சார்? ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு வந்து கேட்குறாங்களே. அதை என்ன அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் பிஸ்னஸ் மேன்ஸ், முக்கியமாக தங்க வியாபாரம் செய்யக்கூடியவர். எப்போ பண்ணக்கூடாதோ அப்போ போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணிட்டேன்னா அப்படியா ரொம்ப நல்லது நன்றின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கேளுங்களேன். மழையில் போகிறதுக்கு முன்னாடி என்னால் கொடை கொடுக்க முடியும், நீ நனைஞ்சு வந்த பிறகு தொடச்சி தான் விட முடியும். அதனால் வர சளி இருமல் வரதான் செய்யும். நான் துடைக்கலாம், பட் சளி வராதுன்னு நான் சொல்ல முடியாது. காய்ச்சல் வரலாம்.
அப்போ நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னா சிக்கினதா அதுக்கு உண்டான காலம் வரைக்கும் அந்த காய்ச்சல் விடுற வரைக்கும் மருந்தெடுத்து அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ ஜோதிடம் முன்னறிதல் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு படிப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜோதிடர்கிட்ட கேளுங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேளுங்க. ஆரம்பித்து சிக்கின பிறகு கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? அந்த சாமி கும்பிடுங்க, இந்த சாமி கும்பிடுங்க, இது கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்னு. ஒரு சிலருக்கு பை சான்ஸ் அதில் நடந்துருது. ஒரு சிலருக்கு என்ன சார் 3 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் ஒன்றுமே நடக்கலைன்னா நமக்கு தெரியும் நடக்காதுன்னு. ஆனால் உங்களை நான் டீப்ரமோட் பண்ணிடக்கூடாது, உங்களை மனசை சங்கடப்படுத்திடக்கூடாது. நடக்கும்னு. ஸோ நல்ல சைக்காலஜி ஜோதிடம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அப்போ கர்மவினை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு இருக்கிறோம். கர்மவினைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ரிக்வேதத்தில் பவமானம் அப்படின்னு ஒரு சூக்தம் இருக்குது. ஒரு 600 மந்திரம். அதில் இந்த பவமான ஹோமம் அப்படிங்கிறது சந்திரன், வருணன், விஷ்ணு, ஆஞ்சநேயர், சரஸ்வதி இந்த 5 தெய்வங்களை வச்சு வழிபடக்கூடிய வழிபாடு. இந்த பவமான ஹோமம் நம்ம நிறைய தடவை பண்ணி பயங்கர சக்ஸஸ். அது இந்த பவமான ஹோமம் புனிதப்படுத்துதல். பவமானம்னா தூய்மைப்படுத்துதல். நீங்கள் இப்போ ஆயுர்வேதம் பாரம்பரிய வைத்தியத்துக்கெல்லாம் போனீங்கன்னா முதல்ல உங்களை வயிற்று சுத்தம் பண்ணிட்டு தான் மருந்து கொடுப்பான். ஃபுல்லாக உள்ள என்ன இருக்கோ அத்தனை வெளியே போயிடணும், அப்புறம் நான் மருந்து கொடுக்குறேங்கிற மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் இனிமா கொடுத்துட்றாங்க கிளியர் ஆகிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா உங்கள் கர்மானால் ஏற்பட்ட அழுக்கு இருக்கு இல்லையா, கர்மாவால் ஏற்பட்ட பதிவு தான் நான் அழுக்குன்னு சொல்கிறேன். இந்த பதிவை எப்படி நீக்கிறது? நான் ஓப்பனாக ஒத்துக்கணும். நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேங்க, கையை பிடிச்சி இழுத்தேங்க, இதெல்லாம் சொல்லணும். நான் ஒத்துக்கணும் இல்லையா? ஒத்துக்கிறது தான் பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்புங்கிறது தான் ஏதோ இந்து லிசத்தில் பாவ மன்னிப்பில் இல்லைன்னு நினச்சிடாதீங்க, இருக்குது. அப்போது அந்த பவமான ஹோமம்ங்கிறது நான் பண்ணின அந்த பாவங்கள்லேருந்து என்னை புனிதப்படுத்தக்கூடிய ஹோமமாக அந்த ஹோமத்தை முதல்ல பண்ணுறோம். அதுக்கடுத்தது நம்ம இப்போ சமீபமாக எனக்கு கிடைத்த ஒரு நூல், அது மதன மகார்ணவம்னு ஒரு பெரிய கிரந்தம். எல்லா நோய்க்கும் அவன் என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருக்கான். தலை முடியிலேருந்து ஆரம்பித்து கால் நகம் வரைக்கும் என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனை வரும். சுகர் வந்தால் யூரினல் ப்ராப்ளம் வந்துடும். சுகரை மதுமேகம்னு கூப்பிடுறாங்க. மதுமேகம் அப்படிங்கிறது சுகரோட பேர். பிரமேகம்ங்கிறது யூரினல் ப்ராப்ளம். இது ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரி தான். சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மதுமேக ஹர ஹோமம் அப்படிங்கிறது தான் சுகருக்காக செய்யக்கூடிய பரிகாரம். கரும்பீஸ்வரர் கோயில் போகிறதுன்னு ஒன்று பேசியிருப்பாங்க. சுகருக்காகவே பிரத்யேகமாக ஏதாவது ஹோமம் பூஜைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட ஆயுள் விருத்திக்கு ஆயுஷ் ஹோமம் இருக்குது. நவகிரகங்கள்லாம் சரியாகணும்னா நவகிரக ஹோமம் பண்ணுறோம். குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா சந்தான கோபாலகிருஷ்ணர், கல்யாணம் ஆனோமா சுயம்பர பார்வதி பண்ணுறோம், பணம் வரணுமா மகாலட்சுமியோ குபேரரோ பிடிச்சிக்கிறோம். அப்போ இந்த நோய் நீங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? சர்க்கரை நோய் பெரிய பிரச்சனை. வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னு 3 பேருக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இருக்குது. இந்தியா லெவலில் 12% பேருக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான ஒரு பரிகாரமாக இந்த மதுமேக ஹர ஹோமம் அப்படிங்கிறது பெரிய பரிகாரம். இதில் என்னென்னா தன்வந்திரி இந்த மதுமேகத்துக்குன்னு உண்டான அந்த நாவல் கொட்டை, சிறுகுறிஞ்சான், ஆவாரம்பூ, வெந்தயம் இந்த மாதிரியான மூலிகைகளே அந்த ஹோமத்தில் பண்ணக்கூடியதாக இது இருக்குது. ஸோ இந்த ஹோமத்தோடு சேர்ந்து குரு பயிற்சிக்கு உண்டான ஹோமங்களும் நம்ம கோயம்புத்தூர் சலான் வீதியில் இருக்கிற ராகவேந்திர சாமி கோயில் அருகில் இருக்கிற வெங்கட்ரமண மடம் அங்கே இந்த ஹோமங்களை நம்ம ஜோதிட அமைப்பு மூலிமா இந்த வருஷம் குரு பயிற்சியையும் முன்னிட்டு, குருவும் மாறுறாரு. ஸோ சுகருக்கு அவர் தான் கடவுள். அவர் மாறுறப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு மாற்றம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக மதன மகார்ணவ கிரந்தத்தில் சொல்லப்பட்ட மதுமேகஹர ஹோமமும். ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் வேணும், பணம் யார் வேணான்னு சொல்கிறாங்க? யாரும் நானும் வேணான்னு சொல்ல மாட்டேன். அப்போ அது வரதுக்கு அதர்வண ரகசியத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹிருதய நாராயண ஹிருதயம்னு அதில் அற்புதமான ஒரு கிரந்தம். அது என் தலையெழுத்தையே நீ மாற்றி கொடுன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுதுன்னு இந்த கிரந்தம் பண்ணும். அம்மா என்னோட தலையில் அவன் விதியம் பிரம்மா எழுதிட்டான், நீ என்ன பண்ணுறேன்னா அதை அழிச்சிட்டு நீ எழுது, உன் கையால் எழுதுறது மாத்திரம் இல்லாமல் நீ என்ன எழுதினியோ அந்த பலத்தை எனக்கு கொடு இப்படின்னு ஒரு பிரார்த்தனையே. விலேக்க நெட்டிலே விதிர்மம லிபிம் விசுர்ஜியாந்திரம், அதை அழிச்சிட்டு துவயா விலிக்க தவ்யமே நீ எழுதி அந்த பலனை எனக்கு கொடு. நீ எப்படி ஏன்னா லக்ஷ்மி சஞ்சலம் இருக்காது. இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா 10 நாள் ஆனாலும் இருப்பீங்க. விட்டுட்டு வந்துட்டா போனாங்க அவர் என்ன கஷ்டப்படுறாரோன்னு தோணும் இல்லையா? மகாலட்சுமியும் ஒரு மனைவி தானே நாராயணனுக்கு. அப்போ நீ வரப்போ நாராயணனோட எங்கள் வீட்டுக்கு வந்துரு,
ஸ்திரமாக என்னோட வீட்டில் ஸ்திரமாக இரு நீ, ஸ்திரமாக இருந்து எனக்கு அனுகிரகங்களை கொடு. என்னோட வீட்டை கல்யாண விருத்தியை குரு. கல்யாணம்னா திருமணம் மாத்திரம் இல்லை, என்னெல்லாம் நல்லது நடக்குதோ எல்லாமே கல்யாணம். என் வீட்டில் ஸ்வர்ண விருத்தியை கொடு, நல்ல தங்கம் வளர்ச்சியை கொடு, என் வீட்டில் பண வளர்ச்சியை கொடு, தானியங்களை வளர்ச்சியை கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனையவே ஹோமமாக பண்ணுறது. இது மகாலட்சுமி மாத்திரம் இல்லை, எப்படி நாராயணரோட வான் கூப்பிட்டோமோ நாராயண ஹிருதயம், லக்ஷ்மி ஹிருதயம், நாராயண ஹிருதயம், திரும்பி நாராயண ஹிருதயம், லக்ஷ்மி ஹிருதயம், நாராயண ஹிருதயம்னு சங்கலீகரணம்னு இதுக்கு சொல்லுவாங்க. அந்த ஒரு முறையில் சிறப்பாக இந்த குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மே மாதம் 24, 25, 26 இந்த தேதிகளில் நடக்குது. இது பற்றிய மேலும் விவரங்கள் நீங்கள் கண்டிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மதுமேகத்தில் கலந்துக்குங்க. அது கம்மியாகக்கூடிய வாய்ப்பு, முடிஞ்சவங்க நேரில் வந்து கலந்துக்குங்க. இல்லாதவங்களுக்கு பிரசாதங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கப்படும். கீழே இருக்கிற நம்பர் கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் பண்ணி குரு பெயர்ச்சி ப்ளஸ் மதுமேகர ஹோமம் மகாலட்சுமியோட யாகத்தில் எல்லாரும் கலந்துக்கணும்னு இந்த ஒரு பதிவு மூலிமா உங்களை எல்லாம் அன்புடன் அழைக்கிறேன். வேற யாராவது இப்போ இந்தந்த விஷயங்கள் இருக்கவங்க மட்டும்தான் இந்த யாகத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இப்போ இந்த லக்ஷ்மி நாராயணர் ஹோமம்ங்கிறது தம்பதிகளுக்குள் பிரச்சனை, கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இல்லை அப்படிங்கிறவங்க அதை எடுத்துக்கலாம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கலாம். லக்ஷ்மி நாராயணர் மாதிரி இருக்கணுங்கிறது தானே எல்லாரும் ஆசையும். அடுத்தது பொருளாதார ரீதியான ஒரு தடை தாமதம் இருக்குது, அதில் growth வரணுங்கிறவங்க இதில் கலந்துக்கலாம். கல்யாணம் ஆகணுங்கிறவங்க கலந்துக்கலாம். ஏன்னா இந்த லக்ஷ்மி நாராயண ஹோமத்தோடு நம்ம சுயம்பர பார்வதியும் பண்ணுறோம். ஸோ திருமண தடை இருக்கிறவங்க கலந்துக்குங்க. கர்மா நீங்கிறவங்கிறவங்களாம் கலந்துக்குங்க. ஏன்னா பவமான ஹோமம் சொன்னோம். குரு பெயர்ச்சிக்கு உண்டான நவக்கிரக ஹோமம் ப்ளஸ் சந்தான கோபாலகிருஷ்ண புத்திரபாகியம் தரக்கூடிய சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் கோயம்புத்தூரில் மே 24, 25, 26 நடக்குது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் நன்மை விளையணுங்கிற லோகக்ஷேமத்துக்காக பண்ணுறோம். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி சார். நன்றி.